பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் ஊடகவியலாளர் சுபைர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பிஜேபி நிர்வாகியும் தமிழ் சினிமாவின் துணை நடிகையுமான ஜெயலட்சுமி அவர்கள் நேற்று அவருடைய இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட காட்சிகள்ல அவங்க பதிவு பண்ண வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. திமுக என் மீது இந்த அடக்குமுறையை செலுத்துகிறது, திமுக தான் பின்னாடி இருந்து என்னைய கைது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை வாகனத்தில் ஏறி வர்றாங்க. போலீஸ் வண்டியிலையும் நான் ஏற மாட்டேன், நான் தனியா வண்டியில தான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சர்ச்சையும் கிளப்பியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் சில நேரங்கள்ல இதே போல ஒரு சர்ச்சையும் அவரை ஒட்டி நடந்தது. ஆக்சுவலா அந்த நடிகைக்கு என்ன பிரச்சனை, என்ன நடக்குது, அவர் மீதான வழக்கு என்ன? அதாவது பாடலாசிரியர் சிநேகன் வைரமுத்து அவர்களும் உதவியாளராக இருந்து அடிப்படையில இருந்து தன்னுடைய சொந்த முயற்சியால் வளர்ந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியராக இருக்காரு. பிக் பாஸ் கண்டஸ்டண்டா இருந்தாரு. நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் சொந்தமா ஒரு அறக்கட்டளை வச்சிருக்காரு. மக்கள் நீதி மையத்திலையும் இருக்கிறார். மக்கள் நீதி மையத்திலும் இருக்காரு. சிநேகம் அறக்கட்டளைன்னு வச்சுட்டு நிறைய தொண்டு நிறுவனங்கள் கூட டைப் போட்டு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா அடிப்பட்டது வந்ததுனால உதவிகள் செய்யணுங்கிறதுனால கொரோனா காலங்கள்ல அவங்க நிறைய செஞ்சுட்டு இருந்தாரு. அதனால அவருடைய பேர்லயே சிநேகம் அறக்கட்டளை, சிநேகம் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. அதுல வெளியில இருந்து எதுவும் ஃபண்டு வாங்குறது இல்ல. இவருடைய ஓன் பணத்தை மட்டும் போட்டு அவரால் எவ்வளவு முடியுதோ எடுத்து அந்த அறக்கட்டளையின் சார்பா மற்ற மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. இதே பேர்ல இன்னொரு அறக்கட்டளை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பண்ண முடியுமா? ஆரம்பிச்சிருக்காங்க. சிநேகம் ஃபவுண்டேஷன் இவர் வச்சிருக்காரு. சிநேகம் அறக்கட்டளை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சில பேரை மட்டும் மாத்தி வச்சிருக்காங்க. இது என்ன ஆகுதுன்னா சிநேகனுடைய காதுக்கு வருது. இந்த மாதிரி உங்களுடைய பேரை யூஸ் பண்ணி பணம் வசூல் பண்றாங்க. இதை நீங்க யாருன்னு இவங்க பணம் வசூல் பண்றாங்க. அவங்க வசூல் பண்ணிருக்காங்க சமூக ஊடகங்கள்ல. அவங்க வசூல் சமூக ஊடகங்கள் பொதுவாக வேற இடங்கள்லயும் வசூல் பண்ணிருக்காங்க. இந்த செய்தி சிநேகனுக்கு வருது. இது யாரு பண்றா, நம்மளுடைய பேரை யூஸ் பண்ணி யார் இந்த வசூல் பண்றான்னு கண்டுபிடிச்சு போய் பாக்குற இடம், நிக்கிற இடம் இவங்க இடம். இவங்க பேர்ல இவங்க அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதாக அவர் சொல்றாரு, சிநேகன் சொல்றாரு. அப்ப சிநேகன் என்ன சொல்றாரு, இது மாதிரி நம்ம 2 பேரும் ஒரே ஃபீல்ட்ல இருக்கிறோம், அரசியல் கட்சி ஒரே அரசியல் தளத்துல இருக்கிறோம், இந்த மாதிரி எதுக்கு பிரச்சனை, 2 பேருக்கும் காமனா ஒரு ஆளை வச்சு இந்த பிரச்சனையை முடிச்சுக்கிறோம், ஒண்ணு நீங்க அதை எடுத்துருங்க, இல்லாட்டி நீங்க இது வரைக்கும் இல்லைன்னு சொல்லி மறுப்பு கொடுத்துருங்க, நீ மேல் வசூல் பண்ணாதீங்கிற மாதிரி ஒரு டீலிங் பேசியிருக்காங்க. நான் யாரு தெரியுமா, நான் பாஜகவுல முக்கிய பொறுப்புல இருக்கிறேன், சட்டமன்ற அட்வொகேட்டா இருக்கிறேன், நம்ம அட்வொகேட் வேற அட்வொகேட்டா இருக்கிறேன், சமூக சேவைகள் நிறைய செஞ்சுட்டு இருக்கேன், என்னைய நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படி இப்படி ஒரு பேச்சுவார்த்தை மோதலாம் முற்றிடுச்சு. சிநேகன் வேற வழி இல்லாம கோர்ட்டுக்கு போறாரு. இந்த மாதிரி என்னுடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணி வசூல் பண்றாங்க, காசு வசூல் நடந்திருக்கு, முறைகேடுகள் பண்றாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போறாரு. இந்த மாவும் கோர்ட்டுக்கு போகுது. இந்த கோர்ட்டுக்கு போய் நான் அந்த மாதிரி எல்லாம் செய்யல அப்படின்னு சில ஆதாரங்களை கொண்டு வந்தோடனே 2 கேஸையும் வாங்கி பார்த்துட்டு சிநேகனுடைய கேஸை அட்மிட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாவுடைய கேஸை பார்த்துட்டு இதுல எந்த முகாந்திரம் டிஸ்மிஸ் பண்ணி ஃபைன் பண்ணிடுறாங்க. அந்த கேஸ்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சியில இந்த வழக்கு போட்டாங்க, நீதிமன்றத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரி அரசியல மிக்ஸ் பண்ணி பண்றதுனால இது முழுக்க ஒரு சீட்டிங் கேஸ். ஆனா இந்த மாதிரி கொண்டு வந்தது பொலிட்டிக்கல் இந்த மாதிரி கொண்டு வந்தது. அந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி கோர்ட் ஃபைன் பண்ணிருச்சு. இது எல்லாமே 2022 நடந்தது. இந்த 2 வருஷமா அந்த கேஸ் வழக்குகள் நடந்துட்டே இருக்கு. இப்ப கோர்ட் என்ன பண்ணுச்சு, நேரடியா கோர்ட்டுடைய டைரக்ஷன்ல திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்ல இருந்து ஃபார்வர்ட் பண்றாங்க. இந்த கேஸை நீங்க விசாரிச்சு ஆதாரம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கோர்ட்ல இருந்து ஃபார்வர்ட் பண்றாங்க ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போய் இவங்களை விசாரிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் விசாரிச்சிருக்காங்க. நிறைய ஆதாரங்கள் எடுத்திருக்காங்க. கடைசியில இவங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி இது வேலை நடந்திருக்கு அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு கைது பண்ணியிருக்காங்க. கைது பண்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வெளியில என்ன செய்யறாங்க அப்படின்னா, திமுகவுடைய இன்ஃபுளுன்ஸ்ல தான் சிநேகன் இந்த மாதிரி பண்றாங்க, திமுகவை நேரடியா இந்த பிரச்சனையை கையில் எடுத்து பண்ணுது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வச்சு போலீஸ் ஸ்டேஷன் என்னுடைய கார்ல தான் ஜெயிலுக்கு வருவேன், என்னோட கார்ல தான் ஸ்டேஷனுக்கு வருவேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு இது வரைக்கும் விசாரணை நடந்து அப்புறம் ஸ்டேஷன்ல கூட்டு போய் விசாரணை நடந்து நைட் அவங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போற வரைக்கும் பெரிய அக்கப்போர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வீடியோ பாத்துருங்க, பத்திரிகையாளரை பார்த்து ஆதாரம் இருந்தா காட்ட சொல்லுங்க, ஒரு ஆதாரம் கூட இல்லை அப்படின்னு. இது ஒரு பேசிக்கா அந்த மாதிரி அட்வொகேட்னு சொல்றாங்க. ஆனா ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர்கிட்டயே ஆதாரத்தை கொடுப்பாங்க, அடிப்படை கூட தெரிய வேணாம் அவங்களுக்கு. இப்ப நீங்க ஒருத்தர் கொலை பண்ணிட்டான்னா ஏதாவது தடயத்தை விட்டுட்டு போயிருக்காங்கன்னா அவன்கிட்ட கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கொண்டு போய் கோர்ட்ல ஒப்படைச்சு கோர்ட் அதை வெரிஃபை பண்ணி இந்த மாதிரியான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு, நீ குற்றவாளின்னு ஒப்படைப்பாங்க. அப்படி இந்தமா இது செய்யக்கூடிய வேலையில ஏதாவது ஆதாரங்கள், வலுவான ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு போலீஸ் 5 மணி நேரம் விசாரணை பண்ணி கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது ஒரு அரசியல் பேக்ரவுண்ட்ல இருக்கு. எப்படி 10 பேர் நிப்பானுங்க, பிரச்சனை பண்ணுவானுங்க, இது பேசி அட்வொகேட்னு வேற சொல்றாங்க. அப்படிங்கும் போது ஒரு ஆதாரம், வலுவான ஆதாரம் இல்லாம அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி வலுவான ஆதாரங்களை போலீஸ் கைப்பற்றி இருக்கு, அதை கோர்ட்ல ஒப்படைப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஆதாரம் இல்லாம கைது பண்ணிட்டாங்க. திமுகவுக்கும் இதுக்கும் திமுக தான் வேலையா? திமுக மாதிரியே ஒரு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய ஒரு 50 வருஷம் ஆண்ட கட்சி ஜெயலட்சுமியை கார்னர் பண்ணி பழி வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க அவ்வளவு வேலை வெட்டி இல்லாம இருக்கிறாங்கன்னு தெரியல.
இந்த மாதிரி சொல்ற குற்றச்சாட்டு. எலெக்ஷன் நேரம் எல்லா கட்சியும் பயங்கர பிஸியா இருக்கு. இது முழுக்க முழுக்க ஸ்னேகனுக்கும் ஜெயலட்சுமிக்கும் நடந்த 2 பேருக்கு நடந்த விஷயம். 2 பேரும் அரசியல் கட்சியா இருந்ததுனால இந்த அரசியல் பகையா மாறி போச்சு. மாறுறதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. புரியுது. ஒரு இடத்துல கூட ஸ்னேகன் மக்கள் நீதி மையத்தையோ அரசியல் இன்ஃபுளுன்ஸையோ பயன்படுத்தவே இல்லை, வார்த்தை யூஸ் பண்ணவே இல்லை. நான் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கேன், அந்த ட்ரஸ்ட் பேரை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணி பணம் வாங்குறாங்க. ஆனா ஜெயலட்சுமி தொடர்ச்சியா பிஜேபிங்கிற பெயரை பயன்படுத்துறாங்களே, தன்னுடைய சீட்டிங் பிரச்சனையால கட்சிக்கு கெட்ட பேர் வரும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு வராதா? அந்த மாதிரி ஏற்கனவே இந்த ஒரு சின்ன பிளாஷ்பேக் போயிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி யாருன்னு தெரியும். துணை நடிகைகளுக்கு வந்து அதிகமான வட்டிக்கு பணம் கொடுத்து அவங்கள மிரட்டுறாங்க அப்படின்னு சில நடிகைகள் வந்து தற்கொலை பண்ண போறோம், எங்களால தாங்க முடியல உங்களுடைய டார்ச்சர், இவங்க பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குதுன்னு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை ஓடிச்சு. அவங்க இப்போ பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க, அது ஒரு கேஸ் வரைக்கும் ஆகிப்போச்சு, காம்ப்ரமைஸ் பண்ணி அதை முடிச்சாங்க. இந்த மாதிரி பைனான்சியல் கொடுக்கல் வாங்கல் வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி அரசியல் கட்சிகளை போய் சேர்ந்து தன்னுடைய ஸ்டேட்டஸை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த மாதிரியான வேலைகள் செய்வாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி பிஜேபியில் இருக்கிறாங்க. அந்த இன்ஃபுளுன்ஸை வந்து இவங்க பண்ணக்கூடிய அந்த பிசினஸ்க்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதுதான் உண்மை. பிஜேபி இதை அனுமதிக்குது. பிஜேபி அனுமதிக்காமையா ரவுடி எல்லாம் கட்சியில் சேர்த்துட்டு இருக்காங்க. இருக்கிற 10 கேஸ் இருந்தாதான் நீங்க எலிஜிபிளே நீங்க கட்சியில் சேர்றது. 10 கேஸ் இருக்கா, அதுல 2 மர்டருங்க, ஓகே உனக்கு மாநில அளவுல பொறுப்பு தர்றேன். இதுதான் அவங்க ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனா இருக்குங்க. நடக்கக்கூடிய நம்ம ஆருத்ரா கேஸ்ல இருக்கிறவருக்கு தானே பொறுப்பு. இன்னைக்கு என்ன ஆச்சு, ஆருத்ரா கேஸ் இந்த பிறகு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. நீங்க ஆர்கே சுரேஷ் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல தலைமறைவா இருந்தாரு. திருப்பி இங்க ஏர்போர்ட்ல வந்து இறங்கி விசாரணைக்கு போயிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அவரோட வழக்கு என்ன ஆச்சு? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கா இல்லையா உங்களுக்கு? அது சம்பந்தப்பட்ட எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்கிறாங்க. ஆர்கே சுரேஷ் என்ன ஆச்சு இந்த கேஸ்ல? அப்ப அன்னைக்கு வரைக்கும் அந்த மாதிரியான வழக்குகள் தப்பிச்சுக்கிறதுக்காக, சில தன்னுடைய பார்த்துட்டு இருக்க தொழிலை வந்து காப்பாத்திக்கிறதுக்காக மத்தியில ஒரு பெரிய செல்வாக்கு ஒரு ஆட்சியில இருக்கு. அப்போ ஒரு மாநிலத்துல இருந்த கட்சியில சேர்ந்த ஒரு பொறுப்பு உடனே சேர்ந்தோடனே பொறுப்பு வாங்கிடலாம். மாநில மாநில தலைவர் வந்து ஒரு கர்நாடக சிங்கம்னு அழைக்கப்படுற ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர்ல அவர் பக்கத்துல குற்றவாளிகள் எல்லாம் சேர்த்துக்கிறது அப்படிங்கறதே கேட்கறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இப்ப அண்ணாமலை வந்து பிஜேபியினுடைய மாநில தலைவர் ஆனதுக்கு பிறகுதான் தொடர்ந்து சர்ச்சை. வெளியில கிடையாது, கட்சிக்குள்ளேயே. இவருடைய வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அங்க வெளியில வர்றது, அவருடைய ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வெளியே வர்றது, அதனால பொறுக்க முடியாம தான் கட்சியில இருந்த பெண் நிர்வாகிகள், முக்கியமா பெண் நிர்வாகிகள், கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்கக்கூடிய கௌதமி அங்க அந்த கட்சியில தாக்கு பிடிக்க முடியாம வெளியே போனாங்க. காயத்ரி ரகுராம் தாக்கு பிடிக்க முடியாம வெளியே போறாங்க. கௌதமியினுடைய சொத்தவே வந்து ஆட்டையை போடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடந்துச்சு. அதனால தாங்க முடியாம மாநில லெவல்ல போய் தேசிய அளவுல கொண்டு மூவ் பண்ணி பார்த்து கூட அந்த சொத்தை அவங்களால காப்பாத்திக்கிற முடியல. வேற வழி இல்லாம நீ கட்சியை விட்டு வெளியில போய் நீங்க அதிமுக சேர்ந்திருக்காங்க. காயத்ரி ரகுராமனாலே தாங்க முடியாம போனாங்க. அதே மாதிரி அங்க நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் உள்ளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு எல்லா கட்சிக்கும் ஆடியோ வீடியோன்னு ஒரு அணியே இருக்கு போலாம் பிஜேபியில. ஆடியோ வீடியோ எல்லாம் ஒரு பாத்தீங்கன்னா வரது புறம் ஆடியோ வீடியோ தான் வருது. இவரை பத்தி அவர் பேசுறாரு, அவரை பத்தி இவரை பேசுறாரு, அந்த ஆடியோ இந்த வீடியோ வருது. பிடிக்காத ஆட்களை வந்து இந்த மாதிரி கண்டிப்பா மாதிரியான வேலையெல்லாம் வச்சு நிறைய பண்றாங்க. நிறைய சர்ச்சைகள் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் வந்த பிறகு. ஆனா இதெல்லாம் தான் அரசியல், இப்படி பண்ணாதான் வந்து நம்மளை ரசிப்பாங்க, அதாவது அதிரடியான அரசியல் நினைச்சுக்கிட்டு ஒரு தவறான அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட அது எடுபடுமா? கண்டிப்பா 1% கூட எடுபடாது. 1% கூட இந்த அரசியலை மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஆனா அண்ணாமலை வந்ததுக்கு பிறகுதான் பிஜேபி தமிழ்நாட்டுல வளருது, 20% ஓட்டு வாங்க போகுது, பல இடங்கள்ல ஜெயிக்க போகுதுன்னு. இந்த தேர்தல் முடியட்டும், நம்ம பேசுவோம். இந்த தேர்தல் வருதுல பேசுவோம். கட்சியினுடைய ஆரம்ப காலத்துல இருந்து நிர்வாகி அந்த பலரும் வெளியே போயிட்டாங்க. ஓப்பனா இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த கட்சிக்கு இந்த 4.5% ஓட்டுங்கிறது ஸ்ட்ராங்கான ஓட்டு, பிராமின்ஸ் ஓட்டு. அதுல ஓப்பனா சொல்லணும். அந்த கட்சியினுடைய பிராமினுடைய முகமா இருந்தக்கூடிய பலரும் இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாங்க. அந்த 4% கட்சி ஜெயிக்குதோ தோக்கலையோ அவங்க போடுவாங்க கண்டிப்பா. அண்ணாமலையாலேயே வெளியேற்றப்பட்டார் கேடி ராகவன், அவங்க எல்லாம் இன்னும் கூட கோவத்துல இருக்காங்க, கடும் கோவத்துல இருக்கிறாங்க. கோவத்துல இல்ல, கடும் கோவத்துல இருக்காங்க. காயத்ரி ரகுராம் அவர் தான் துரத்தினாரு, கேடி ராகவன் அவர் தான் துரத்தினாங்க. ஒரு கோபம், எஸ்வி சேர், இந்த கோபம் வந்து அந்த மக்கள் மத்தியில இருக்கு. அந்த மக்களுடைய ஓட்டு தான் 4% ஓட்டு வந்து நீங்க ஜெயிக்கிறது தோக்கலாம் இல்ல, அவங்க நேரம் போவாங்க பிஜேபி போட்டு வந்துருவாங்க. அது எந்த எலெக்ஷன் இருந்தாலும் சரி, வார்டு எலெக்ஷன் இருந்தாலும் சரி, பஞ்சாயத்து எலெக்ஷன் இருந்தாலும் சரி, பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்தாலும் சரி, அவங்க நேரம் போவாங்க, ஜெயிக்குதோ தோக்குதோ போட்டு. அந்த ஓட் பேங்க், அதாவது சாலிடான ஓட் பேங்க் அவர் வந்து உடைச்சிட்டாரு. அந்த கோபமும் கடும் கோபம் அந்த மக்கள் மத்தியில இருக்கு, அதெல்லாம் மறுப்பு கிடையாது. இந்த அந்த எதிர்ப்பு இருக்கு. பிராமின்ஸ் எதிர்க்கிறாங்க அப்படின்னா நான் பிராமின்ஸ் பூரா ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் வரும்ல, அதுவும் நடக்கலையா? இப்ப நீங்க சொல்றீங்க பிராமின்ஸ் ஒதுக்கி வச்சு நான் பிராமின்ஸ் ஓட்டை கவர் பண்றதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்றாரு. யார் நான் பிராமின்ஸ் யாரை கூட்டுறாரு? பான்பிராக் ரவி, டாக் ராஜேஷ், படப்ப குணா, இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கட்சியில் சேர்த்தா. இப்ப உதாரணத்துக்கு இப்ப அந்த ஒரு இந்த ஏரியான்னு வச்சுக்கலாம், இந்த ஏரியாவில் அந்த ஏரியாவில் ரவுடியா இருப்பான். நாளைக்கு காலையில் பிஜேபி கட்சி கடையை கொண்டு வந்து அந்த பக்கத்துக்கு பகுதியில் யார் மதிப்பா, யார் ஓட்டு போடுவோம், பயப்படதான் செய்வாங்க.
அவங்கள லோக்கல்ல அவங்க செல்வாக்கா இருக்கிறதே செல்வாக்கு கிடையாது, பயம். அந்த பயமான ஆட்களை இவங்க செல்வாக்குன்னு நினைச்சு கட்சியில் சேர்க்கிறாங்க. அது கட்சிக்கு பின்னடைவு தான் ஒழிய அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா. இது எதுவுமே அரசியல் புரிதல் இல்லாம ஒரு கூட்டம் இருக்கும். அண்ணாமலை செய்யலாம் சரிதான், அவர் வந்து கட்சி தலையெல்லாம் மாத்திராரு. டெல்லியில இருந்து இங்க கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை தான் பார்க்க போறாங்க. இப்ப நீங்க மைனூட்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா, கேடி ராகவன் நேரடியா டெல்லி தொடர்புல இருந்தார். இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் அங்க நின்று ரிப்போர்ட் பண்ணிட்டு நிர்மலாவோட நேரடியா அப்படிங்கும் போது இங்க நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் எல்லாம் சொன்னாரு. அப்ப இவரை கட் பண்ணும். இப்ப இங்க நடக்கக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் டெல்லிக்கு போகாமையே போயிருது. இங்க ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காரு. அது எல்லாம் வரக்கூடிய தேர்தலில் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சு போயிடும். ரைட், ஓகே. ஒரு நீண்ட உரையாடல் பேரலையோடு இணைந்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்திருக்கு. பேரறிஞர் அண்ணாவை வாசிப்பு இயக்கமாக மீட்டெடுக்க ஆழி பதிப்பகத்தின் முன்னெடுப்பில் அண்ணாவின் 32 நூல்கள் இப்போது வேலூர் புத்தக கண்காட்சியில். வேலூர் நேதாஜி விளையாட்டு அரங்கில் பிப்ரவரி 17 முதல் 27 வரை.